கேரட் தோல் சீவிட்டு இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக கட் பண்ணி ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் அரை கப்பு மாங்காய் தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாங்க. மாங்காய் நல்லா புளிப்பாக இருக்கணும். ஒரு 4-5 பல்லு பூண்டு, தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க. கேரட்டும் மாங்காவும் ஒன்றும் பாதியமாக அரைச்சோம்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் தாளிப்பெல்லாம் வறுபடணும். கலந்துக்கிட்டு வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற துவையலை சேர்த்துடலாம். துவையலை சேர்த்துட்டு தாளிப்பில் ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வதங்கிச்சுன்னா கலர் மாறிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. மாங்காயும் கேரட்டும் வச்சு ஈஸியாக ஒரு துவையல் பண்ணிட்டோங்க. இது வந்து சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விடவும் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.